வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அரசு வேலை அப்டேட் பற்றி தான் வந்துட்டு பேச போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதை பற்றி தான் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ அரசு வேலைக்காக தயாராகிட்டுருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு வேலைனா இன்றைக்கி வந்துட்டு ஒரு எல்லாருக்கிட்டேயுமே வந்துட்டு அது வந்து ஒரு செட்டில்டான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அதை திங்க் பண்ணுறோம். ஸோ எவ்வளவு நீங்கள் ப்ரைவேட் ஜாப் இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபுக்கு இருக்கிற மரியாதை மாதிரி உங்களுக்கு வேறு எந்த ப்ரைவேட் ஜாப்லேயும் இருக்காது. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த ஜாபுக்கான ஒரு செக்யூரிட்டி, வேலைக்கான பாதுகாப்புன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதோட உங்களுக்கு மந்த்லி சேல்ரி உங்களுக்கு இருக்குது. ஃப்யூச்சருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு செக்யூரான ஒரு ஜாபு. ஸோ உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஜாபில் இருக்கிறதுனால ஸோ எல்லா காரணமும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இந்த காரணத்துக்காக தான் வந்துட்டு அரசு வேலைக்கு வந்துட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு இந்த ஹைகோர்ட் வேலை அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலான வேலை. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஹைகோர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு வேலை பார்க்குறது வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு நல்ல சேல்ரி இருக்குது, ஒர்க் என்விரான்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் வந்துட்டு இருக்கும் இந்த ஜாபில். ஸோ இது வந்துட்டு இதில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு இந்த ஹைகோர்ட் ஜாபில் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டு இதுக்கான அப்டேட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து ஹைகோர்ட்டில் வந்துட்டு வருஷம் வந்துட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சில வருஷம் வந்துட்டு நிறைய போஸ்ட்டு கொடுப்பாங்க, சில வருஷத்தில் வந்துட்டு கம்மியான போஸ்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் தொடர்ந்து வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும். என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆள் எடுப்பாங்க அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், இந்த ப்ராசஸ் சர்வர், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபரு, டிரைவரு, பர்சனல் கிளர்க்கு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி நிறைய ஜாபுக்கு வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிட்டே தான் இருக்கும் வருஷம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, நான் வந்துட்டு 10th தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து டிகிரி இல்லை, நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக முடியும். 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே டிகிரி தேவைப்படாது. சில போஸ்ட்டுக்கு வந்துட்டு 8th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். சில போஸ்ட்டுக்கு 10th இல்லைன்னா 12th குவாலிஃபிகேஷன் போதும். ஒரு சில பணிகளுக்கு வந்துட்டு டிகிரி குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். ஸோ அதனால் குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்குது, நம்ம வந்துட்டு நம்மளால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஸோ 8th 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி சரிபார்த்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லைன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் வந்துட்டு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் அப்படின்றது வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலான்னு இருக்காதீங்க. டெய்லி ஒரு நியூஸ் பேப்பரை வந்து படிங்க, கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரிமைண்டராக நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. தமிழ் சப்ஜெக்டை வந்துட்டு கண்டிப்பாக நல்லா படிங்க. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ்லாம் நிறைய வரும், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரீசனிங் கொஷின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நீங்கள் இப்போ இருந்தே தயாராகிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் கான்ஃபிடென்ஸாக அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே நான் சொல்லணும். ஸோ ஒரு அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது வந்துட்டு இம்பாசிபிளே கிடையாது. ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக கன்சிஸ்டன்ஸியாக நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ டெய்லி கொஞ்சமாக படிங்க, முயற்சி பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிற அந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, இன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களும் படிக்கிறப்ப நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு தான் படித்து வந்திருப்பாங்க.
அவங்களுக்கும் பணம் பிரச்சனை இருந்திருக்கும், குடும்ப சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ ஆனாலும் அவங்க வந்துட்டு அவங்களோட முயற்சியை வந்து நிறுத்தாமல் தான் படிச்சுட்டே இருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து முயற்சி பண்ணுங்கள். என்னதான் உங்களுக்கு வந்துட்டு குடும்ப சூழ்நிலை இருந்தாலும், பண பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் விடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா, அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுவீங்க. 2வது அட்டெம்ப்ட் இருக்குது, 3வது அட்டெம்ப்ட் இருக்குது. அதனால் அட்டெம்ப்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறத மட்டும் விடாதீங்க. ஸோ கண்டிப்பாக பெர்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கும். ஸோ இன்றைக்கே நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லெவல் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ படிக்கிறத வந்துட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் கழித்து உங்களோட அந்த ஸ்டடீஸோட ஸ்கில்லே வந்துட்டு உங்களுக்கு மாறி இருக்கும். ரொம்பவே நீங்கள் வந்து அட்வான்ஸாக படிச்சிருப்பீங்க முன்னாடி இருந்ததை விட. ஸோ இன்றைக்கிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் படித்தா கூட போதும். ரெகுலராக படிங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கடைசி நேரத்தில் சம்டைம்ஸ் வெப்சைட் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அதனால் நிறைய இன்டர்நெட் ப்ராப்ளம், வெப் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஆரம்பத்திலே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த உடனே அப்ளை பண்ணிடுங்க. டிலே பண்ணாதீங்க. டைம் இருக்குது, லாஸ்ட் டேட் வரைக்கும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விட்டுறாதீங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்துட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போயே ஏதாவது சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ, அதே மாதிரி சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைல்லையோ இல்லை வந்துட்டு ட்ரைவ்லேயோ, கூகுள் ட்ரைவு இல்லை பென் ட்ரைவு, லேப்டாப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல எல்லாமே வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் காப்பீஸை. அப்போ தான் இப்போ திடீர்னு ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோன்னா டக்குன்னு நம்ம எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்னா, உங்களையே நீங்கள் வந்துட்டு குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களால் முடியாது, நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான், எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ்லாம் தெரியாது, ஸோ என்னால் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் வந்துட்டு யோசிக்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு அதனாலேயே நான் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் வந்து படிப்பில் வீக்கு, என்னால் முடியுமான்னு தெரில, பாஸ் பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டு ட்ரை பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நான் ஜீனியஸாக நீங்கள் இருக்கணும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டினியூஸாக நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் பல பேர் வந்து அடுத்த வருஷத்தில் கூட மேபி கரண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறலாம். ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், முயற்சி மட்டும் விட்டுறாதீங்க. ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்தாலும், உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வந்தாலும், டிஎன்யூ, எஸ்ஆர்பி அந்த எக்ஸாம் வந்தாலும், ரயில்வே எக்ஸாம் வந்தாலும், எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் வாய்ப்பு, அதோட ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி நல்லா படிங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் இதை பற்றிய தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் தினமும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அரசு வேலை கனவு வந்துட்டு சீக்கிரமாகவே நனவாக என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். ஸோ நன்றி, வணக்கம்.